தொடர்கின்றன. பொன்னமராவதியை போலவே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சாதி மோதலை தூண்டும் வகையில் வாட்ஸ்அப் வீடியோ வெளியிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமானந்திடம் கேட்கலாம். பிரேமானந்த், கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் யார்? எப்பொழுது இந்த வீடியோ வெளியானது? எதன் அடிப்படையில் இந்த கைதுன்றது நடந்திருக்கு? விவரங்கள் என்ன? சிபி, அதாவது 17வது மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடந்த 18ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி என பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு அன்று நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவானது நிறைவு பெற்ற சூழ்நிலையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு பதற்றமான, அதாவது சாதி மோதல் என்பது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற பல்வேறு செயலிகளால் இரு தரப்பின் இரு சமூகத்தினர் மாறி மாறி கொண்டு அவங்க சமூகத்திலே மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசி வீடியோ ஒன்றை பரப்பி வருவதால் அந்த வீடியோ முழுவதுமாக வாட்ஸ்அப் மற்றும் பல்வேறு செயல்களில் பரவி வருவதால் ஆங்காங்கே பல்வேறு மோதல்கள் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் முழு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அன்பு செல்வன் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கடலூர் மாவட்ட மக்களுக்கு எச்சரித்து விடுத்தார். அதாவது கடலூர் மாவட்டத்தில் யாருமே வாட்ஸ்அப் மூலமா சமூகத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஒரு 71 வயது முதியவர் வாட்ஸ்அப்பில் இன்னொரு சமூகத்தை இழிவாக பேசியது பரவியதாலும், மேலும் குண்டியமல்லூர் பகுதியில் சௌதிராஜன் என்பவர் இதே போல் மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசிய என விருதாச்சல பகுதியிலும் மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசியது உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மற்றொரு சமூகத்தினை டிக்டாக் மற்றும் முகநூல் வழியாக மற்றொரு சமூகத்தை இழிவாக பேசியதால் அதனைத் தொடர்ந்து தற்போது 4 பேருக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினர். மேலும் மாவட்ட ஆட்சியின் உத்தரவின் பேரில் இவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொன்னமராவதியை போலவே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சாதி மோதலை தூண்டும் வகையில் வாட்ஸ்அப் வீடியோ வெளியிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் மீது குண்டர் சட்டம் பாயக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி பிரேமானந்த்.